மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் போயிட்டுருக்கு. ஒருபுறம் தாவேக அரசு குதிரைபேரம் பண்ணுறாங்க, அதை வைக்கவே ஓப்பனாக கன்ஃபெஷன் கொடுத்துட்டாரு அப்படின்றத வந்து இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி வந்து திமுக சார்பாக ஆளுநருக்கு புகார் மனு கொடுத்துருக்காங்க. இன்னொரு புறம் அதிமுகலேருந்து விலகியவர்கள்லாம் வந்து இன்றைக்கி தாவேகாவில் ஐக்கியமாகிட்டு இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர்லேருந்து எம்எஸ்எம் ஆனந்தன் பல பேர். இந்நிலையில் நேற்று இருந்து ஒரு செய்தி, தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்காக தாவேகா எம்எல்ஏக்களுக்கு ஒரு விலை கொடுத்து வாங்க முயற்சி பண்ணுறாங்க. இதன் பின்னணியில் வந்து செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய தம்பி தான் இருக்கார். அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியும் இதில் ஒரு திரைமறைவில் இருந்து இது ஆப்ரேட் பண்ணுறாரு அப்படின்றத வந்து குறிப்பிட்டு ஒரு 3 பேர் இது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குதா, இல்லை அதற்கான நீடு இருக்கா, திமுக இதை முன்னெடுக்கிறாங்களான்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? 9 பேர் கைது. நேற்று 6 பேர் இருந்தாங்க, 3 பேர், இன்றைக்கி 6 பேர், மொத்தம் 9 பேர் இது வரைக்கும் கைது. அதில் 2 பேர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள். இன்று கைது காண்பிக்கிற சுரேஷ்ன்றவரும் கார்த்தின்றவரும். இது இல்லாமல் இன்னொருத்தர் இந்த நாடார் சங்கம், ஏதோ ஒரு சங்கம் வச்சுருக்கார் போல், லேட்டஸ்ட்டாக அதிமுகவில் அணிஞ்சிருக்கார். அவர் ஒருத்தர், சீனிவாசன் பேர் அவர். அப்புறம் வந்து இன்னும் பல பேர் கொஞ்சம் முக்கியமான ஆட்கள். இதில் என்னென்னா, நீங்கள் கேட்குறீங்க உண்மையிலேயே ஆட்சியை கவிழ்ப்பதற்காக முயற்சியில் இறங்கிறார்களா? உண்மையிலேயே ஆட்சியை கவிழ்க்க முடியாது. ஏன் முடியாதுன்னா, 6 மாதம் இவர்களை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் அந்த ஆட்சிக்கு எதிராக கொண்டு வர முடியாது. இது சட்டம். ஒன்ஸு வந்துச்சுன்னா அதோட அடுத்த 6 மாதம் கழிச்சு தான். நடுவில் ஏதாவது ஒரு மசோதா தோற்று போகுது அப்படின்னா அது கூட பெரிய அளவில் இவர்களை பாதிக்காது. இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாரப்பத்திரிகை எழுதுகிறாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் இவர் மேலே, சபாநாயகர் மேலே கொண்டு வரதுக்கு முயற்சி நடக்குதுன்னு. அதை அவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க. அது கிட்டத்தட்ட உண்மை தான். இந்த வேலை நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னாங்க. அப்போ சபாநாயகரை அந்த பத்திரிகையில் என்ன எழுதினாங்கன்னா, சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தோத்துட்டா இந்த அரசே தோற்ற மாதிரி, அரசு வந்து இதாகிடணும். உடனே எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தோல்வி அடைந்தால் சபாநாயகர் மட்டும்தான் பதவி விலகுவார், ஆட்சிக்கு ஒரு பாதிப்பு வராது. ஆனாலும் ஒரு அரசியல் ரீதியாக இந்த அரசு நம்பிக்கையில் இருந்த அரசு இவங்களே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வரும். அப்போ இது எங்கே இப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு 10 எம்எல்ஏ தாவ தயாராக இருக்காங்கன்னு அந்த பத்திரிகையில் கூட எழுதியிருந்தாங்க. ஒரு 10 எம்எல்ஏக்கள் தாவேகால வந்து வெளியேற தயாராக இருக்கிறார்கள்னு. என்ன தேவை வந்ததுன்ற கேள்வி அப்போ வந்தது. நாங்களாம் கூட கேட்டோம், என்ன தேவை வந்தது? அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால சேர்றாங்க அப்படின்னா என்ன? எம்எல்ஏ தானே, என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால சேர்றாங்க? தாவேகால சேர்ந்தால் அங்கே அதே இதில் நின்று எம்எல்ஏ ஆகிட்டா ஆளுங்கட்சி எம்எல்ஏன்றது தான் லாபம் பல விஷயங்களுக்கு. அப்போ அரசியலே லாப நஷ்டத்தோடு இயங்கிறது தான் முதலாளித்துவ அரசியல். அப்போ அந்த மாதிரி யோசிச்சுட்டு நேரத்தில் ஒரு பைசா செலவு பண்ணாமல் பெரும்பாலும் வீட்டில் இருந்தவங்க, அடுத்த கட்சிக்கிட்ட காசு வாங்கிட்டு சும்மா இருந்தவங்க, இந்த மாதிரி கூட ரொம்ப பேர் ஜெயித்த வரலாறுலாம் உண்டு. அப்படி ஜெயித்தவங்க எல்லாருமே இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது அவங்க ஏன் கட்சியை விட்டு வெளியே போகிறாங்க? இதுக்கு சில நரேட்டிவ் வந்தது. என்ன நரேட்டிவ்? எம்எல்ஏ பதவி ஜெயிச்சிட்டோம், ஆனால் அமைச்சர் கொடுக்கல. என்ன எல்லாருக்குமே அமைச்சர் கொடுத்துருவாங்க? அப்புறம் இன்னொரு நரேட்டிவ்னா மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல, அதனால் ரொம்ப பேர் போகிறாங்க. அப்போ சில பேர் வந்து முக்கியமான ஆட்களாக பார்க்கப்பட்டவர்களே அமைச்சர் பதவி இல்லாமல் போச்சு. அதுக்கு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி போகும்போது இவர்கள் எல்லோரும் வெளியே போகிறாங்க அப்படி இப்படின்னு. இந்த நேரம் தான் இந்த மாதிரி அரசல் புரசல் விஷயத்தில் திடீர்னு இந்த விவகாரம் வெடிக்குது. அப்போ இந்த விவகாரம் வெடிக்கும் போது அதுக்கு பின்னணியில் முதல்ல கைது செய்யப்படுபவர் திருநாவுக்கரசு. இவர் யார் அப்படின்னு பார்த்தா, இவர் அந்த லயோலா, அந்த ராஜநாயகம், ப்ரொஃபஸர் ராஜநாயகத்துக்குள்ள கீழே இருந்தவர். அதுக்கப்புறம் பிரிந்து வந்து ஐடிபிஎஸ் தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பித்து இவர் தனியாக சர்வே எடுத்துக்கிட்டு அது மூலியமாக இருந்தார். ஒரு யூடியூப் சேனல்லையும் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தார். இப்படி அப்படி மாறி மாறி இருந்திருந்தார். அதற்கு பிறகு இந்த அண்ணாமலைக்கு ஆதரவாக அண்ணாமலை ஜெயிப்பார்னு சவால்லாம் விட்டார். அவர் ஜெயிக்கலைன்னா இதுக்கப்புறம் நான் சர்வேன்றதை எடுக்க மாட்டேன் அப்படின்னு என் சர்வே மேலே அவ்வளோ நம்பிக்கைன்னெலாம் போனார். அப்புறம் அண்ணாமலை ஜெயிக்கலை, ஆனாலும் இவர் சர்வே எடுத்துருந்தார் 2026. இந்த மாதிரி டைமில் தான் கோயம்புத்தூரை மையமாக வைத்து இவருக்கு தொடர்புகள் கிடைக்குது. ஒருவேளை இந்த குற்றச்சாட்டில் காவல்துறை கொடுத்துருக்க ரிப்போர்ட்டில் இருக்கிற இவர்கள் மீதும் சந்தேகம் இருக்கிறதுன்னு செந்தில் பாலாஜி அசோக் சொல்கிற மாதிரி அந்த சைடில் சப்போர்ட் கிடச்சிருக்குமா தெரியாது. ஏன்னா
பெரும்பாலான ஆட்கள் இதில் கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் கரூர் மற்றும் நாமக்கல்லை சேர்ந்தவர்கள், கொஞ்சம் பேர் சென்னை. அப்போ இந்த திருநாவுக்கரசு இந்த வேலையை பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விவகாரத்தில் இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. சார், ஆனால் அவர் சமீப நாட்களில் இந்த கருத்து கணிப்பு கூட சொன்னீங்களா சார், 2026 வந்து தாவேக்கா ஆட்சி அமைக்கணும்னு தான் அவருடைய கருத்து கணிப்பில் சொல்லியிருந்தார். தாவேக்கா பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெறுவாங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சமீப காலங்களில் அவர் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டாருன்றதும் பொது வழியில் பார்க்க முடியுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் திமுக சார்பாக இங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா எம்எல்ஏக்களிடம் விலை பேசினாரா அப்படின்ற ஒரு கேள்வியும், அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக திமுக தாவேக்கா குதிரை பேரம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு புகாரை முன்னெடுத்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் வைகோ பேசுகிறாரு. அவர் வந்து 2 எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு நம்ம ஜெயிக்க வைப்போன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் தான் நேரடியாக என்கிட்ட பேசினாருன்றது வைகோ ஒரு பொதுக்குழுவில் அந்த இதில் பேசுகிறாரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரம் சூடாகிட்டு இருக்கும் போதே இந்த விவகாரமும் வெளியே வருது. ஸோ இது இங்கே ஏதாச்சும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுதா, இல்லை இந்த அரசியல் போக்கை மாற்றுறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் முன்னிருக்கலான்ற ஒரு தரப்புடன் வந்து இதுக்கு வந்து சண்முகம், சிடி நிர்மல்குமார் இவங்க பேசுறது தான் நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கி சண்முகம் பேட்டி கொடுக்குறாரு, 3 மாதத்தில் ஆட்சி கவுந்துடும், 6 மாதத்தில் ஆட்சி கவுந்துடும்னு முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுகிறாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே வந்து இந்த மாதிரி நடக்குது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுன்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்றார். சிடி நிர்மல்குமார் ஒரு படி மேலே போய் இதில் யார் யார் ஈடுபட்டாங்க, கரூர் கம்பெனி ஆட்கள் யார் யார், இதில் அதில் 3 பேர் கரூர் கம்பெனின்னு சொல்கிற இதில் இருக்கிறவங்க. அப்போ கரூர் கம்பெனி ஆட்கள் நேற்றே பேசிட்டார், இன்றைக்கி அவங்க அரெஸ்ட்டு. அப்போ இது என்ன பொழப்பு, இது அரசியலை விட்டு விலகுங்கன்ற அளவுக்கு சிடி நிர்மல்குமார் பேசுகிறாரு. ஒரு அமைச்சர், மாநில அமைச்சர் வார்த்தைகளை இஷ்டத்துக்கெலாம் விட முடியாது. அப்போ அவர்கள்ட்ட ஏதோ பெரிய ஆதாரம் சிக்கியிருக்குன்றது தான் அர்த்தம். இவர்கள் தனியாக தாவேக்கா அதிமுகவினர் சேர்க்குறாங்க, அதில் பலருக்கு உடன்பாடு உண்டு, உடன்பாடு இல்லை. இப்போ என் போன்றவர்கள்லாம் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தான் நாங்களாம் சொல்கிறோம். தாவேக்காவுடைய மற்ற விஷயங்களை நம்ம வந்து விமர்சனம் பண்ணலனாலும் இந்த மாதிரி விஷயங்களை விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். விஜயபாஸ்கர் இன்றைக்கி கனிமொழி சொல்கிறாங்க, வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, விஜயபாஸ்கர் சேர்த்தா குட்கா கரையை கூட நீக்கிடும்னு. அது குட்கா கரையை நீக்கிச்சு, நீங்கள் செந்தில் பாலாஜி சேர்த்திங்களே, எந்த கரையை நீக்கினீங்க? நீங்கள் இன்றைக்கி முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர், அப்போது எதிர்க்கட்சி தலைவர் வந்தப்போ செந்தில் பாலாஜி அவர் தம்பியை பற்றி பேசினது இன்றைக்கும் இருக்குது. ஆனால் 2019 தேர்தல் நடக்கும் பொழுதே சேர்த்துக்கிட்டீங்க. சேர்த்த உடனே அவருக்கு மாவட்ட செயலர் பதவி, அந்த இடைத்தேர்தலே அவருக்கு எம்எல்ஏக்கான வேட்பாளர் இது. அதுக்கு பிறகு 2021 ஜெயித்த உடனே சக்தி வாய்ந்த 2 துறைகள். அப்போ எந்த கரையை நீக்கி செந்தில் பாலாஜி எடுத்தீங்க அப்படின்ற கேள்வி வரும்ல. நீங்கள் திமுகவில் ஆண்டாண்டு காலமாக உழைச்சவங்களாம் மீறி தான் இவங்களாம் இருந்தாங்க. அப்போ அவர் அதுவும் நெருக்கமாக இருந்தார், இந்த ஃபேமிலிக்கே நெருக்கமாக. செந்தில் பாலாஜி வராரு, துரைமுருகன் போயிருக்காரு, அவர் 71லேருந்து இருக்கார். அவர் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்கண்ணே, செந்தில் பாலாஜி வராரு பார்த்துட்டு போங்கன்னு அவர் எஞ்சி வந்துட்டார். அவர் திரும்பி கட்சியுடைய பொதுச் செயலாளர். அப்போ அந்த லெவலில் தான் அவர் செந்தில் பாலாஜியுடைய செல்வாக்கு இருந்தது. அப்போ அது என்ன வாஷிங் மிஷினு, ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினா? அந்த இது பற்றிலாம் கவலைப்படாமல் பேசிகிட்டு இருக்காங்க வச்சுக்கலாம். ஆனாலும் தாவேக்கா இந்த மாதிரி சேர்க்கறது மேலே இருக்கிற விமர்சனம் கரெக்டு தான். எனக்கு என்னென்னு சேர்த்துக்கிட்டு இருக்கிறது, தாவேக்காவுடைய தனித்தன்மையை காலி பண்ணணும். தூய சக்தின்னு சொல்லிக்கிட்டு இவர்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஊழலுக்கு எதிராக பண்ண முடியும்? இப்போ புதுக்கோட்டையில் இப்போ இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், அந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மற்றவர்கள் எல்லாம் வந்து விஜயுடைய கொள்கை, புஷி ஆனந்துடைய ஆகச்சிறந்த அரசியல் பேச்சை கேட்டு ஈர்க்கப்பட்டு, இப்போ இவர் சொல்லுவார் எம்ஜிஆர், அண்ணாவின் பணத்தோட்டம் நாவலை படித்து அவருடைய நாடகங்கள், அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு நான் திமுகவுக்கு வந்தேன்னு எம்ஜிஆர் சொல்லுவார். அந்த மாதிரி ஆற்றல் மிகு பேச்சை கண்டு மிக வேகமாக, இந்தியாவிலேயே வேகமாக பேசக்கூடிய ஒரு பேச்சாற்றல் மிக்க செங்கோட்டையனுடைய பேச்சை ஈர்க்கப்பட்டு நான் வந்தேன் நான் சொல்ல முடியும். 2 விஷயம், ஒன்று அரசியல் எதிர்காலம், இன்னொன்று ஆளுங்கட்சி. அரசியல் எதிர்காலம் தான். ஆளுங்கட்சின்னா அதுக்கு தான் வருது. அரசியல் எதிர்காலத்துக்காக ஆளுங்கட்சிக்கு வர்றது லாபம் நம்முடையது. பல வழக்குகள் ஆளுங்கட்சியில் இருக்கும்போது பிரச்சனை இல்லாமல் போகும். இதெல்லாம் அப்போ லாபத்தோடு தானே வர்றாங்க. நாளைக்கு இதே பிரச்சனை ஆச்சுன்னா வெளியே போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணுற ஒரு நேரத்தில் இந்த இவர்கள் குதிரை பேரன்னு பேசுகிற நேரத்தில் இங்கே இவர்களும் மாட்டுறாங்க. இவர்கள் எப்படி மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருநாவுக்கரசுன்றவர் ஏதோ நமக்கு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் திருநாவுக்கரசு அவர் போய் காண்டாக்ட் பண்ணுறாரு, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளங்கோவன் அவரை மட்டும் இல்லை பலரை காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அது பண்ணும் பொழுது என்ன ஆயிருக்கும்னா, இது விஷயம் போயிருக்கும், உளவுத்துறை மற்றதெல்லாம் எடுத்திருப்பாங்க. அப்போ அவர் பேசக்கூடிய பல டீட்டெயில் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாம் சேர்ந்து இதற்கு சில தாவேக எம்எல்ஏக்கள் கூட இரையாகி இருக்கலாம், சொல்ல முடியாது. இது எல்லா டீட்டெயிலும் எடுத்த பிறகு தான்
ஆப்ரேஷனை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லா சைடும் பேச விட்டு சில இடங்களில் பணம் கைமாறியது கூட சொல்கிறாங்க. கைமாறலாம் விட்டு அதுக்கு பிறகு கரெக்டாக கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கியிருக்காங்க. அதனால தான் ஏராளமான ஆதாரங்கள் மாட்டியிருக்குது. அதில் தான் இவங்க கொடுக்குற வாக்குமூலத்தை வச்சு ஒவ்வொருத்தரையாக தூக்குறாங்க அப்படின்னு. இன்றைக்கி ஒரு தொலைக்காட்சி செந்தில் பாலாஜியை போலீஸ் தேடுகிறதுலாம் போட்டாங்க, போட்டுருக்காங்க. சரி, என்ன நேரம் கைது சென்னை போலீஸார் வந்து கரூரில் நிறையா ஃபார்ம் ஹவுஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு அசோகை தேடுறாங்கன்னாங்க, இன்றைக்கி செந்தில் பாலாஜி தேடுறேன்றாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் கன்ஃபெஷன் வாங்கிட்டோம், நாங்கள் வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இவர் தான் கொடுக்க சொன்னார்னு சேர்த்தாங்கன்னா நீதிமன்றம் அந்த விவகாரத்தில் தலையிடாது. ஏன்னா செக்ஷன் அந்த மாதிரி செக்ஷன் எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறதுனா லஞ்சம் கொடுக்குறது தான். அது 13B கீழே வரும். அது ஒரு அரசு ஊழியர்னால் இன்னும் கடுமையாக இருக்கும் அந்த தண்டனை. அதனால் நான் பெயிலபிள் செக்ஷனு, நீங்கள் முன்ஜாமீன்லாம் வாங்க முடியாது. அதனால் வந்து இப்போ அசோகை தேடுறாங்கன்னா அவர் சரண்டர் ஆகிடுவார். அந்த மாதிரி தான் விஷயம். அப்போ இவ்வளோ ஒரு சீரியஸான இஷ்யூவில் அதுவும் திமுக சம்மந்தப்பட்டிருக்குன்னு நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கணுன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தை கொண்டு போகணுன்றது ஆளுங்கட்சிக்கும் தெரியும், ஆளுங்கட்சின்றதை விட அதிகாரிகளுக்கு தெரியும். அப்போது முழுசும் வலை விரித்து வலையில் விழுந்தவொன்னே பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஒரு க்ரைம் ரிப்போர்ட்டராக நான் யோசிக்கிறது அப்படி தான். ஏன்னா எல்லா ஃபோன் காலு, அப்புறம் வந்து டவரு, அந்த கால் ரெக்கார்டு, அதுக்கப்புறம் நேரடி சாட்சியங்கள், அப்புறம் பணம், இந்த மாதிரி பல விஷயங்கள், அப்புறம் வந்து CCTV ஃபுட்டேஜு, இவர்களே இந்த இடத்துக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வர வச்சு செட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுத்திருப்பாங்க. இதில் திருநாவுக்கரசில் என்ன நாலேஜ் இருக்கும்? அவர் நினச்சிருப்பார் நம்மளுடைய இது சக்ஸஸாக போகுதுன்ட்டு அவர். அப்போ அவர் மாட்டினோன்னா உடனே அவர் இன்னும் நாளுன்ட்டார், அவங்கள பிடிச்சோன்னா அவங்க இன்னும் நாயில்ட்டாங்க. அப்படியே இது அப்படி 3 to 9, 9 to அப்படி கிங் பின் வரைக்கும் போகுதுன்ற மாதிரி தான் இதாகுது. அதனால் இப்போதைக்கு இவர்கள்லாம் காமிச்சிருக்காங்க. இன்றைக்கி 6 பேரும் எஃப்ஐஆரில் காமிக்கல, அடிஷ்னலாக சேர்த்துருவாங்க, அடிஷ்னல் பேஜாக சேர்த்துருவாங்க. இன்னும் யார் சேர்க்குறாங்கன்னா சேர்ப்பாங்க. அதுக்கு பிறகு விசாரணை அது இதுன்னு போகும். இது வந்து பெரிய சிக்கலை தான் தரும்ன்றது தான் என்னுடைய கணிப்பு. அதனால் இது வந்து நீங்கள் மறுத்துட்டு நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னுலாம் போக முடியாது. அப்படி மறுப்பாங்க. திமுகவை நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா எப்படி திருப்பி அடிப்பாங்கன்னு தெரியும். சரி, இப்போ இந்த விவகாரத்துலேயே இப்போது தாவேக்கா மேலேயும் குதிரை பேர் நடக்கண்டு இப்போ ஆளுநருக்கு ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்களா சார்? அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வைகோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பேசிட்டாரு, ஆனால் வைகோ மறுபடியும் மறுத்திருக்காரு. வைகோ கொடுத்த பேச்சை இவர்கள் வந்து எப்படி வேணால் திருப்புவாங்கல்ல. வைகோ சொன்னது ஏங்க, வைகோ வந்து இப்போ தாவேக்கால அதிமுகலேருந்து எம்எல்ஏக்கள் போய் சேர்றது நீங்கள் குதிரை பேருன்னு சொல்லலாம். எனக்கு நான் வர்றேன், எனக்கு நான் ராஜினாமா பண்ணிட்டு வந்தால் அதே எம்எல்ஏ பதவி எனக்கு கொடுப்பீங்களா, எனக்கு வாரிய தலைவர் எதாவது கொடுப்பீங்களா, இல்லை நான் அமைச்சராக ஆக்குவீங்களா, இதெல்லாம் வந்து ஆசை காட்டுறது குதிரை பேருன்னு ஏதாவது சொல்லலாம். இதை நம்ம வந்து ஏற்றுக்கலாம். வைகோ வந்து மதிமுக கூட்டணிக்குள்ளே போகுது. ஆனால் எம்எல்ஏக்கள் உதயசூரியன் சின்னத்துலன்னு ஜெயிச்சாங்க. அப்படி கூட்டணிக்குள்ளே போகும்பொழுது மதிமுகவே போகுதுன்னா மதிமுக சின்னத்தில் இல்லை சுயேட்சை சின்னத்தில் நின்று போகிறாங்கன்னா பிரச்சனையாக இருக்காது, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கூட்டணிக்குள்ளே போகும்பொழுது 2 பேர் உதயசூரியன் நின்று ஜெயிச்சதுனால கட்சி தாவல் தடை சட்டம் வந்துடும். அப்போ இந்த பேச்சுவார்த்தை போயிருக்கோம், நான் கூட்டணிக்குள்ளே வர்றேங்க, அதே சமயத்தில் எங்கள் எம்எல்ஏ இருக்காங்க, கட்சி தாவல் தடைச்சிட்டு வந்துடும், அவங்க ராஜினாமா பண்ணிட்டா அவங்களுக்கே அந்த சீட்டை கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நானே பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேங்க அப்படின்னு சாதாரணமாக கேஷுவலாக சொல்கிற விஷயத்த நீங்கள் நான் கூட்டிட்டு வாங்க, நான் வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி கொண்டு போகிறாங்க. ஒரு கட்சி தான் இன்னொரு கட்சியோட கூட்டணிக்கு போகுது. அந்த இன்னொன்று பார்த்தா அந்த கட்சியில் இருக்க எம்எல்ஏக்கள் போவே இல்லை. அப்போ அங்கே ஆசை காட்டணுன்ற இதுவே நடக்கலை. அதனால் நாளைக்கு சொல்லலாம், வைகோ என்கிட்ட பேசினார், நீ வா சொன்னார் அப்படி இப்படின்னு. ஆனால் இதெல்லாம் பெரிய அளவில் சிபிஐ விசாரணை அப்படிலாம் கொண்டு போகிற அளவுக்குலாம் நடக்காது. ஏன்னா இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பல ஸ்டேட்டில் நடந்துருக்குது, இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. மொத்த கூடாரத்தையும் காலி பண்ணிட்டாங்க மம்தாவுக்கு. அங்கே இதில் பஞ்சாபில் மொத்த எம்பிகளுமே போயிட்டாங்க, 70% எம்பிகள் பிஜேபி போயிட்டாங்க. மகாராஷ்டிரா, இந்த மாதிரி பல இதில் வந்து இது எல்லாமே ஒரு ஆளுங்கட்சி மாறும்பொழுது மற்றவர்கள் போவதுன்றது இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. என்ன கேட்டால் 32 பேர் வெளியில் வந்து அதிமுக அப்படியே ஸ்ப்ளிட் ஆக வேண்டியது, அது மிஸ் ஆனதுனால தான் செதறாங்க. இப்போ அவங்களால 32 பேரை ஒன்றா இணைக்க முடியல, அதனால தான் செதறாங்க. இல்லாட்டி ஏடிஎம்கேவே அப்படியே ஒருத்தர் தலைமையில் வந்துட்டு தாவேக்காக்கு ஆதரவாக மாறிட்டுருக்கோம், அது நடக்கலை. இப்போ அதுக்கு பதிலாக இந்த வேலையை பண்ணுறாங்க. இது வந்து குதிரை பேரமா அப்படின்னு பார்த்தா ஒரு வகையில் அது குதிரை பேரம் தான். ஏன்னா என்ன அவசியம் வந்தது? நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சிங்க, உங்களை எல்லாரும் கழட்டி விட்டா பிறகு நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சிட்டிங்க.
என்ன உங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி பெரும்பான்மை கிடைக்கல. கிடைக்கல. அதுக்கு உங்களுக்கு ராகுல் காந்தி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு. காங்கிரஸ் 5 வந்துச்சு, அவரே இடதுசாரிகள்கிட்ட பேசிட்டு முஸ்லீம் லீக்கிட்ட பேசி உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைலாம் ஆதரவு கொடுத்துட்டாங்க. இனி எந்த காலத்துலையும் நாங்கள் வெளியேற போகிறதில்லன்னு இருந்தாங்க. இன்னும் இந்த ஆதரவு கொடுத்த கட்சிகள் எல்லாமே திமுக பகைச்சிக்கிச்சு, திமுக அவர்களை பகைச்சிக்கிச்சு, அப்படி தான் சொல்லணும். அப்போது இவர்கள் எல்லோருமே இங்கே வந்துட்டாங்க. இவர்கள் எல்லோருக்குமே தெரியும் உள்ளாட்சி தேர்தல் வச்சாலும் இந்த கூட்டணி தான் ஜெயிக்கணும், பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சாலும் இந்த கூட்டணி தான் ஜெயிக்கணும், எல்லாருக்குமே தெரியும். இனி திமுகன்ற படகு மேலே ஏற முடியாது, ஓட்ட விழுந்துச்சின்னு தெரியும். அப்புறம் ஏன் தாவேக்காக்கு பயம் வருது? சரி, அந்த பயம் எவ்வளோ நாளைக்கு சார் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து அமைச்சரவை சேர்த்து ஒரு மைனாரிட்டி ஆட்சியாகவே எப்படி நம்ம அப்படியே கடத்திடுவோமோ, திடீர்னு கூட்டணியிலேருந்து யாராச்சும் ஒருத்தங்க கலந்து அளவு ஒரு அழுத்தம் கொடுத்தாலோ அப்போது ஆட்சி என்ன வருது? கலர வாய்ப்பு இல்லைன்றேன், அதை மீறி தான் கொண்டு போகணுன்றேன். அப்படி கலறதுக்கு வாய்ப்பு இல்லை, நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, நீங்கள் ஒரு 4-5 பேர் எடுக்கிறீங்க, ரைட்டு. விஜயபாஸ்கர்லாம் எப்படி நீங்கள் நினைப்பீங்க? நீங்கள் யாராவது எம்எல்ஏ வராங்க சேர்த்துக்கிறீங்க, அது வேறு கதை. விஜயபாஸ்கர் எப்படி நினைப்பீங்க? நினச்சிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க சார். அவர் வந்து ஒன்றும் எம்எல்ஏவோ இல்லை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் ஒரு சாதாரண நபராக தான் சேர்றாரு. அவர் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு நாங்கள் எந்த வழக்கு அப்படியே தான் இருக்கும், அதான் பிரச்சனை. அந்த வழக்குகள் அப்படியே தான் இருக்கும், புரியுதா? சரிங்க, பொதுமக்கள் மத்தியில் உங்கள் அபிப்பிராயம் என்ன? தூய சக்தி, தாவேக்காக்குன்னு ஒரு தன்மை, தாவேக்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். இந்த 2 கட்சியும் தேவையில்லைன்னு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நீங்கள் அந்த கட்சியிலேருந்து எல்லாரும் சேர்த்துருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு விராலிமலையில் விஜயபாஸ்கர் நிற்கிறாருன்னா அதுக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக போய் பிரச்சாரம் ஏன்னா நீங்கள் எதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்போ வந்து நீங்கள் திமுக தீய சக்தி, நாங்கள் தூய சக்தின்னு சொல்லவே முடியாது, சொல்ல முடியாது. இன்னொன்று, மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவு இருக்குது, நீங்கள் பேசினாலும் ஏற்றுக்குவாங்க, பார்ப்பாங்க. ஆனால் இது ஓவராலாக நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் எப்படி ஊழலுக்கு எதிராக பேச முடியுன்றேன். நீங்கள் ஊழலுக்கு எதிராக 100% பண்ணவே முடியாது, 60% பண்ணாலே பெருவெற்றி. ஆனால் நீங்கள் சேர்க்குறவங்க லாபத்தோடு தான் வர்றாங்க. ஆனால் ஓவராக குற்றம் சாட்டப்பட்டு பல வழக்குகள், இடி வழக்குகள் எல்லாம் இருக்கிற ஆளை கொண்டு வந்து கட்சிக்குள்ளே சேர்க்குறீங்கன்னா அங்கே தான் பிரச்சனை. அப்போ எங்கே இது மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, புஷி ஆனந்த் கையில் கட்சி இருக்குது, விசுவாசிகள் எல்லாம் புஷி ஆனந்த் கையில் இருக்காங்க. அப்போது அவர் விஜயுடைய பெரிய விசுவாசி. இந்த செட்டப் கரெக்டாக போய்கிட்டு இருக்குது. இதில் புதுசாக வெளியிலேருந்து வந்து சேர்ந்தவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி ஆதவ், நிர்மல்குமார், ராஜ்மோகன், அருண்ராஜ், செங்கோட்டையன், இப்படி இந்த செட்டப்பே போதும். இதில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்ன பிரச்சனை வருது? நமக்கு பணம் இருக்குது, பிரச்சனை இல்லை. நம்ம அதிகாரத்துக்கு வந்துட்டோம், பிரச்சனை இல்லை. நம்ம பெரிய போர்ட்ஃபோலியோ வந்துட்டோம், பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன? ஆதவ் வந்ததுலேருந்தே அவருக்கும் புஷிக்கும் ஒரு பனிப்போர் நடந்துட்டு தான் இருக்குது. எப்படியாவது கட்சி நம்ம கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும். புஷி அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவரை மீறி நீங்கள் பண்ணவும் முடியாது. அப்போ அதை மீறி ஏதாவது பண்ணோன்னா சென்னையில் மட்டும் அவரால் ஏதோ சில இது பண்ண முடியாது, வேட்பாளர் போடுறதுலேருந்து எல்லாமே. கட்சியை தான் கையில் கொண்டு வரணும், என்ன பண்ணுறது? அவரும் செங்கோட்டையனும் சேர்ந்து வெளியிலேருந்து செங்கோட்டையனை சுத்தமாக ஒதுக்கி விட்டாங்க, தெரியும்ல. தேர்தல் ஜெயிச்சா பிறகு தான் செங்கோட்டையன் அப்படி இப்படின்னு வருது. அது முன்னெல்லாம் அவர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் இன்னைக்கு கூட சொல்கிறாங்கல்ல, என்ன ஒருங்கிணைப்பு குழு? என்னைக்காவது அந்த கூட்டத்தை அவர் கூட்டியிருப்பாரா? அது அவ்வளோதான் அந்த இது செங்கோட்டையனுடைய மரியாதை. இல்லை சார், இப்போது இவங்க கொண்டாந்து சேர்க்குறாங்கல்ல, இப்போ செந்தில் பாலாஜியை சேர்த்ததுனால திமுக என்ன விளைவுல சந்திச்சுது? இடி ரைடு. ஆமாம். இப்போ இதே விஷயம் நாளைக்கு தாவேக்காவுக்கும் நடக்கும். சேர்த்தாங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி நீங்கள் பவரில் இருக்கும்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எல்லாம் வந்து இங்கே ரைட் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அது நடக்கும். நான் இன்னொன்று கேட்குறேன், விஜயபாஸ்கர் சேர்த்து ஒரு எம்எல்ஏ ஆக்கிட்டு விட்டா அவர் கம்னு வந்துடுவாரா? அங்கே மாவட்ட செயலர் கேட்க மாட்டாரா? சரி, அங்கே மாவட்ட செயலர் பர்வேஸ் இருக்காரு, அமைச்சர் பர்வேஸ் வெளியேருந்து போனாலுங்க, அறந்தாங்கியில் வெளியிலேருந்து கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. நான் கேட்குறது, மாவட்ட அமைச்சர்னு வச்சிங்களேன் பர்வேஸு, அங்கே மாவட்ட செயலாளர் இருப்பான்ல, அவன் வந்து கீழே தான் இருக்கணுமா? திமுக மாதிரி தானே ஆகுது. வெளியிலேருந்து வந்த சேகர் பாபு, வெளிலேருந்து வந்த ரகுபதி, வெளிலேருந்து வந்த அனிதா ராதாகிருஷ்ணன், வெளிலேருந்து கேகேஎஸ் சார், இப்படியே எல்லாரும் இருப்பாங்க. கடைசியாக வந்த இவர் ஓபிஎஸ் உட்பட வந்தோன்னா எம்எல்ஏக்கு நிற்க வைக்கிறாங்க. அப்போ அவ்வளோ நாங்கள் ஒர்க் பண்ணவன். இந்த கோபம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, திமுகக்குள்ளே என்றைக்கு வெடிக்கும்னு தெரியாது. அப்போ இந்த விவகாரம் அதே இது இங்கே நடந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் என்ன, இன்னொரு திமுக தானே. கொள்கைகள்லையும் பல விஷயங்களை திமுக பின்பற்றுறீங்க, இதுலேயும் பண்ணிங்கன்னா அது சிக்கலில் கொண்டு போய் விடும்ல. அப்போ தொண்டர்கள் வந்து இன்றைக்கி சொல்ல மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்கும். அப்போ நான் நினைக்கிறேன், கட்சியை தன் கையில் எடுக்கிற முயற்சியில் இந்த 2 பேர் ஈடுபடுறாங்களோன்னு, செங்கோட்டையன் அண்டு ஆதவ் அர்ஜுனா. அதுக்கு புஷி கொஞ்சம் மௌனமாக கம்னு இருக்கார். ஏன்னா இப்போ எடுத்தோன்னே போட்டு அடிக்க முடியாது, மௌனமாக அங்கீகரிக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா தாவேக்கான்னு கட்சி இருந்தால் அது புஷி கையில் தான். நீங்கள் என்ன தான் அமைச்சராக இருந்தாலும் கட்சிக்குள்ளெல்லாம் நீங்கள் ரொம்பலாம் பண்ண முடியாது, உங்கள் பொறுப்பு வேணால் அதான் பண்ண முடியும். இப்போ அதை தாண்டி நீங்கள் பண்ணோன்னா, இப்போ இந்த மாதிரி வெளியிலேருந்து வரவங்களாம் சேர்த்துட்டா அது ஒரு ஈக்குவல் பவர் ஆகிடும். அப்போ
பல மாவட்டங்களை கையில் எடுத்துடலாம் அப்படின்னு. இப்போவும் சென்னை தாண்டி நீங்கள் எங்கே போனாலும் புஷி தான். அப்போ இதை உடைக்கணும்னா புது ஆட்களை சேர்த்து அவங்களுடைய ஆதரவு கொண்டு வந்து அவர்களை எங்கள் மாவட்டத்தில் செல்வாக்கு ஆக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட்சி ஸ்ப்ளிட் ஆகும்ல. அப்போது இந்த விவகாரம் வருங்காலத்தில் விஜய்க்கு பெரிய தலைவலியாக கூட மாறும். அதனால் பார்த்து தான் நடக்கணும். இது நம்ம இன்றைக்கே எச்சரிக்கையாக சொல்கிறோம். இப்போ இந்த குதிரை பேருங்கிறது வந்து 2 தரப்புலையும் திமுக தரப்புலையும் வந்து ஒரு முக்கிய குற்றச்சாட்டு. அதே மாதிரி தாவேக்காவும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னு திமுக மேலே புகார் தெரிவிச்சிருந்த நிலையில் நேற்று தமிழக ஆளுநர் அருளேக்கர் அவர் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாகவும் தகவல். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசாங்கம் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? ஏன்னா குதிரை பேரன்றது வந்து இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புகார் மனு வரைக்கும் போயிருக்கு. கைது நடவடிக்கை குதிரை பேரம்னு நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, சிபிஐ விசாரணையை போட்டுடுறாங்க. அந்த மாறின எம்எல்ஏக்களை கூப்பிட்டு சிபிஐ விசாரிக்குது. ஏங்க எங்கள் தலைவர் திடீர்னு என் கட்சிக்கே விரோதமாக திமுகவோட கூட்டணின்னு போனார். எனக்கு மனசு ஒடிஞ்சிடுச்சு. இந்த நேரத்தில் எனக்கு இதுமாரி இந்த கட்சியில் இருந்து எதிர்காலம் இல்லாத லெவலில் போய்கிட்டு இருக்கு. அதனால் என் விருப்பத்தின் பேரில் நான் வந்து தாவேக்கையில் சேர்ந்தேன். அப்படி சேரும் பொழுது எந்த கட்சியிலேருந்து நான் எம்எல்ஏ ஆனனோ அது தேவையில்லை, அது தார்மீக ரீதியாக சரியில்லைன்ட்டு நான் ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்தேன். அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? சபாநாயகர்கிட்ட விசாரணை வருது, ராஜினாமா செய்கிறதுக்கு வந்து கொடுக்குறாங்க. ராஜினாமான்றது வந்து முறைப்படி கையில் எழுதி கொடுக்கணும். நான் வாங்கி முறைப்படி பரிசீலித்தேன், கரெக்டான ராஜினாமா ஏற்றுக்கிட்டேன். சபாநாயகராக என்னுடைய கடமை கரெக்டாக முடிச்சிட்டேன், அவ்வளோதான். கட்சியில் சேர்த்துக்கிட்டேன்னு கேட்டேன், நீங்கள் என்ன பண்ண முடியும்? அவன் கட்சியில் சேரும்போது இந்த எம்எல்ஏவாக இருக்கானா? இல்லை சேர்ந்த அப்புறம் ராஜினாமா பண்ண இல்லை, ராஜினாமா பண்ணிட்டு அவன் சேர்றான். இதில் நீங்கள் எங்கே நீங்கள் குற்றச்சாட்டுன்னு சொல்லுவீங்க? இதில் ரொம்ப டீப்பாக விசாரணை நடத்தி இந்த மாதிரி பணம் கைமாறி இருக்குது அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சால் தான் பெரிய சிக்கலாக மாறும். அப்படி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இவர்கள் வர்றவங்களாம் பணம் வாங்கிட்டு மாறலையே. ராஜினாமா பண்ணிட்டு வரேன், அதே தொகுதியை எனக்கு கொடுங்க, நான் எம்எல்ஏ நின்று ஜெயிச்சு ஆளுங்கட்சி எம்எல்ஏ வரேன், அவ்வளோதானே. அதுக்கு கூட அந்த கட்சிக்கு இது உரிமை இல்லையா என்ன? சரி வாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு என்ன அதில் என்ன இருக்குது? அப்படி தான் போகும். சட்ட ரீதியாக பார்க்கும்போது அது ஒரு பெரிய இதாக மாறாது. ஆனால் அந்த 35 கோடி மேட்ரு எவ்வளோக்கு எவ்வளோ தகவல் இவங்க எடுத்திருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எதிராக பெரிய சாட்சியமாக போயிடும். இந்த அடுத்த கட்டமாக இப்போது முதலமைச்சர் இப்போது இந்த வாரத்தில் கரூர் போக போகிறாரு. அவர் போகிறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் கைதாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற செய்தி வருது. இந்த இன்றைக்கி தொலைக்காட்சிகள்லாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி அவர் வழக்கில் சேர்த்தா தான் முன்ஜாமீன் வாங்குறதுல சிக்கல் வரும். ஒருவேளை என்னை அந்த மாதிரி கைது செய்வதாக நான் அறிகிறேன், போலீஸ் ரிப்போர்ட்டில் இருக்குது, எனக்கு முன்ஜாமீன் கொடுக்கணும் கூட கோரலாம். அதனால் முன்ஜாமீன் கிடச்சிச்சின்னா கைது நடவடிக்கை இருக்காது. நான் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன். நான் ஒன்றும் நேரடியாக இதெல்லாம் கிடையாது. இது என் மேலே தவற புனையப்பட்ட என்னுடைய இமேஜை கெடுக்கிறதுக்காக, திமுகவுடைய இமேஜை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி போலீஸே பரப்புது. அதனால் எனக்கு முன்ஜாமீன் கொடுக்கணும்னு கூட கேட்கலாம். அதெல்லாம் வந்து போலீஸ் தரப்புனா சொல்லுவாங்க, ஏ1 சொல்கிறாரு, இவர்கிட்ட தான் இவர் சொல்லி தான் இது பண்ணாங்க. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், போலீஸுக்கு தெரியும் திமுகவை லைட்டாலாம் போய் அடிச்சிங்கன்னா திரும்ப அடி எப்படி உள்ளோன்னு தெரியும், அவங்களுடைய சட்டக்குழு எல்லாமே. அப்போது முழுமையான விஷயங்களை நல்லா வலை விரித்து பிடிச்சிட்டு தான் இதை நோக்கி நகர்றாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அது போக போக தான் தெரியும், ஆர்வ கோளாறில் பண்ணிட்டாங்களா இல்லை நல்லா வலை விரித்து பண்ணாங்களான்றது போக போக தெரியும். இது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தில் பள்ளி கல்வித்துறையில் பிடி அரசகுமார் கைது செய்யப்பட்டிருக்காரு. டிவிஎஸ்சி முன்னாள் அமைச்சர் ஏவர்களுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் சிவசங்கர் சம்மன் கொடுத்து ஆஜராகிட்டு வந்திருக்காரு. இப்படி இந்த மாதிரி திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து இப்போ தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கு பிறகு குறி வைக்கப்படுறாங்க, ரெய்ட்ஸ் நடத்தப்படுது. இதில் எல்லாரும் இந்த மாதிரி தாங்க கேட்குறீங்க, எனக்கு அதுதான் கடுப்பாகுது. பழி வாங்கப்படுகிறார்களோ, குறி வைக்கப்படுகிற ஏங்க இந்த துறையில் எப்படி நடந்துச்சுன்னு நமக்கு 5 வருஷமாக தெரியும். நம்ம எப்படி பழகிட்டோன்னா ஓயா அப்படி தான் பண்ணுவான், தெரியாதா கைதுன்னுவான், அப்புறம் அது நார்மலைஸ் ஆகிடுச்சு அந்த கல்ச்சர். அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன் ஆகிடுச்சுன்னா திமுக அதிமுக அவங்களுக்குள்ள அந்த செட்டப் இருந்துன்னே இருக்கும். அதே கான்ட்ராக்டர் இங்கே தொடருவார். கிறிஸ்டி ஃபுட்டு அவ்வளோ துள்னார் ஸ்டாலின், சத்துணவுல முட்டையில் அந்த ஊழல் இந்த ஊழல் அது இதுன்னு. உண்மை தான், அறப்பொறையாக்கெல்லாம் வந்து புகார் கொடுத்துச்சு. ஆட்சி மாறினோன்னா அதே கிறிஸ்டி ஃபுட்டு தானே சப்ளை பண்ணிச்சு. இப்போ இவங்க தான் அனுமதிக்கலைன்னா நீ வா டெண்டரில் போட்டி போடு, கமிஷன் எதுவும் நாங்கள் கேட்கல, ஆனால் முறையான இது சப்ளை பண்ணுறது இருந்தால் பண்ணணும். ஏன்னா அந்த அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஆள். அப்போது அவங்களும் நான் எங்கள்கிட்ட நீங்கள் கேட்கலன்னா நாங்கள் நல்ல இதை சப்ளை பண்ண போகிறோம், எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு இதை நோக்கி ஒரு அரசு நகருதுன்னா இது எதுவுமே 2 இதுவும் இல்லாத ஒரு புது அரசு.
அப்போ அந்த அரசு உங்களுக்கு க்ளீனாக வெள்ளை அறிக்கை வைக்கிறாங்க. மின்சார வாரியத்தில் என்ன நடந்ததுன்னு ஊருக்கே தெரியும். ஒவ்வொரு துறையிலையும் வெள்ளை அறிக்கை வைக்கும் பொழுது இந்த இடைத்தரகர்கள் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் சாட்சியம் அழித்து என்னென்ன எங்கே போச்சுன்றதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். நீங்கள் எந்த அமைச்சரோ யார் இது பண்ணாலும் அவங்களுக்குள்ளே உள்ள புலம்பல் என்ன, நாங்களாக வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்றது. அப்போ நான் வாங்கலை, நீ வாங்கினா யார் தான் வாங்கினா? அப்போ அது எங்கேயாவது போய் நிற்கும். அதனால் இது வந்து பழி வாங்கல் நடவடிக்கையோ அல்லது குறி வைக்கப்படுகிறார்களோ? குறி வைக்க தான் படுவாங்க. இது என்ன நடவடிக்கை எடுத்தாலும் குறி வைப்போம். ஒருத்தர் திருடிட்டான், அவனை பிடிச்சிட்டாங்க. அவர் வீட்டு பையன்றதுனால அவர் வந்து பழி வாங்குகிறார்களோ? டேய் கஞ்சாவோட மாட்டிக்கிறான்டா, அவனை சும்மா போனவனை பிடிச்சி பண்ணாங்கன்னா பழி வாங்குறாங்கன்னு சொல்லலாம். நீ பழி வாங்க நான் அந்த இதில் கூட சொல்லுவாங்க, பிஎம்எல் ஆக்டு இடி வந்தது. ஆனால் இடி ஏன் வருது? நீ தலையை கொடுத்தா இடி வருது. பூதம் எப்படி வெளியே வரும்? விளக்கு தேய்ச்சினா பூதம் வரும். ஏன் விளக்கு தேய்க்கிறேன்? வழக்கு போட்டால் இடி வரும். அப்போ நீ வழக்கில் நீ மாட்டுற என்ன வழக்கு? ப்ரெடிகேட் அஃபென்ஸு 10 கோடி இதில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா அந்த பணத்தை வந்து பிஎம்எல் ஆக்டுக்குள்ளே வந்துடும். அது மணி லாண்ட்ரி பண்ணாலே வந்துடும் வர்றது. இப்போ இந்த இபி இது வழக்கு, இன்னும் பல வழக்குகளில் இன்னும் போன ஆட்சியில் எப்படி இருந்தது? ஈடியே ஆதாரம் கொண்டு வந்து கொடுக்குது. வழக்கு போட முடியாது. என்ன சொல்கிறேன், பார்க்குறோம்பா நேராக கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு கூப்பிட்டு ஆக்டிங் டிஜிபி தானே இப்போ இருந்தார், நல்ல மனுஷன் அவர். ஆனால் அவராலே பண்ண முடியல. அவரெலாம் பார்ப்பார், ஐயா போடு வழக்குன்றார். ஆனால் அவரை பார்க்குறேன் அப்படின்ற லெவலுக்கு அவரை சொல்ல வச்சாங்க. அப்புறம் கோர்ட்டு கேட்குதுன்னா, இல்லைங்க நான் அமிச்சிட்டேங்கன்ட்டார் அவர். நான் லஞ்ச ஒழிப்புத்துறை வாங்க கேளுங்க சார், நாங்கள் இதை வந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி சரி, எவ்வளோ நாள் ஆராய்வீங்க சார்? சீக்கிரம் வாங்க. ரைட், அடுத்த வாய்தாவில் வந்துட்டு சார் நாங்கள் வந்து இதை நல்லா அலசி ஆராய வேண்டியது. சோறுக்கு அரிசி கலையிறாங்களா, நம்ம கலைய வேண்டியது. ஒரு 180 days வேணும்னு. இது 6 மாதன்றது எவ்வளோ டீசெண்டாக கேட்குறாங்க. 180 டேஸா? 6 மாதமாக கேட்குறீங்க? ஆமாம், தொலைச்சிருவேன். 258 பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அப்படியே கையில் இருக்குது ஆதாரம். அதெல்லாம் கொடுக்க முடியாது. அடுத்த வாரத்தில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. சரிங்க, போய்ட்டேன். அடுத்த இயரிங்கில் எஃப்ஐஆர் பண்ணிட்டீங்களா? இல்லைங்கய்யா, இது சம்மந்தமாக முதலமைச்சர்கிட்ட நாங்கள் வந்து கருத்து. என்ன முதலமைச்சர்ட்டியா? ஏய், கோர்ட்டு சொல்லுது எஃப்ஐஆர் போட சொல்லி, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அடுத்த வாய்தாக்கு தள்ளிடுறேன். இல்லைங்கய்யா, அதில் சீராய்வு மனு போட்டுக்கிறோம். சீராய்வு மனுனா நீங்கள் தீர்ப்பு கொடுத்துட்டிங்களா, ஐயா உங்கள் தீர்ப்பு சரியில்லை, சீராய்ந்து மறுபடியும் நீங்கள் அது கொடுங்கன்னு ஒரு மனு போட்டுருவாங்க. இதெல்லாம் தள்ளி வைக்கிறதுக்கான ஏற்பாடு. நீங்கள் செந்தில் பாலாஜி அந்த வழக்கு எடுத்து படித்தா அவ்வளோ தெரிஞ்சுக்கலாம் சட்ட விஷயங்கள். அப்போ அந்த சீராய்வு மனு அப்படியா, சரி ரைட்டு அப்படின்னா அப்போ அது கொஞ்ச நாள் தள்ளி போடலாம். இதுக்குள்ளே ஆட்சி இதாகுது, மாறுது, எல்லாம் நடக்குது. இப்போ இந்த சீராய்வு மனுவில் புதுசாக வந்த கவர்மெண்ட்டை நாங்களாம் போடலாங்கன்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க போடலன்னா பரவாயில்ல, நாங்கள் போட்டிருக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் இப்போ KN நேரு வழக்கு இருக்குது. இதை வந்து ஏற்கனவே இடி ரெடியாக இருக்கிறான். இந்த அனிமாஸ் செட் கோ அப்படின்னு அம்மா ரெடியாக இருக்கிறான். இப்போ இது அனுமதி கொடுக்குறது யார்? ஆளுநர் சைட்லேருந்து. அப்போது இவங்க அங்கே போய் பிடிக்கிறாங்க. இதெல்லாம் பல பிரச்சனை. அப்போ சிடி நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, மத்திய அரசு பார்த்தீங்களா கை கவர்க்கிறது தெரியுது, பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் பல விஷயங்கள் பர்மிஷன் வரல. இதுதான் தமிழக அரசியல். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணால் அப்பட்டமாக இவங்க இன்னும் வெளிப்பட்டுருவாங்க. பிஜேபியோட கை கவர்க்கிறாங்கன்னா டிஎம்கேவுடைய முடிவுரை இன்னும் வேகமாக எழுதப்படும். டிஎம்கே தவறு செய்து அதை அழகாக பேசி ஜனங்களை தொண்டர்களை நம்ப வைக்கிற ஒரு கலைஞர் இன்றைக்கி இல்லை. நீ எதுவுமே பேச தெரில. ஒரு மாதம் முன்னே சோபா மாடல்னு சொல்லிட்டு அதையே ஒரு மாதமாக பேசிவிட்டு அதையே மறுபடியும் வந்து சட்டசபையில் பேசுகிற அளவுக்கு தான் இன்றைக்கி இளம் தலைவருக்கு நாலேஜே இருக்குது. அது சிடிஆர் சொல்கிறார்ல, 5 வருஷம் ஆட்சி வாய்ப்பு கொடுத்து அரசியலில் ஒரு தயார்படுத்தலான்னு பார்த்தா இன்றைக்கும் அவர் ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கார். இப்போ எங்கே இருக்கார்? துபாயில் இருக்காருன்னு. நீங்கள் அரசியலுக்கும் வந்துட்டிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட இங்கேருந்து தான் அரசியல் பண்ண முடியும். நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கெல்லாம் அண்ணாமலை மற்றவர்களை உதாரணமாக பார்க்கணும். இவர்கள் அப்படி கிடையாது, இதை வச்சு வந்துட்டாங்க. ஆனால் என் சுக வாழ்க்கையை நான் விட மாட்டேன். அப்போ நாலேஜ் எப்படி வளர்த்துக்க முடியும்? சரி, நாலேஜ் நீங்கள் வளர்த்துக்க வேணாம், கூட நாலேஜ் உள்ளவனை வச்சுக்கிட்டு அவன் மூலிமா அந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசலான்னா நாலேஜ் இருக்கிறவனையும் வச்சுக்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கு இவ்வளோ தான் வரும், அவ்வளோதான் கொடு, அந்த மாதிரி கொடுக்குற ஆள் இரு, நீ ரொம்ப நான் இது என்ன பண்ணனா எனக்கு வேணாப்பா அப்படின்ற மாதிரி பேசலைன்னு விஜய் சொன்னாங்க. விஜய் நல்லா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்து கடைசி நாள் வச்சு செஞ்சு விட்டாப்புல. இவங்களால பேச முடிஞ்சுதா? இதுதான் பிரச்சனை. ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறாருன்னு விஜய் சொல்கிறாங்க. இவர் அதை சொல்கிறவரே ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சுன்னுக்கிறாரு. இது பேட்டிலேயே நீங்கள் வெளிநடை பண்ணிட்டு உள்ள ரூமில் போயிட்டு உக்காந்துட்டீங்க, எல்லாம் வெளில எதிர்பார்த்துனுக்குறாங்க. ரூமில் போய் உட்காந்து
சிஎம் பேசுறது ஃபுல்லாக கேட்டுட்டீங்க. அதில் என்ன பேசணுன்றது மைண்டில் ஓடாதா? அதை எழுதி கொண்டு வந்து வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. அப்பாவை தேடுறேன்னு சொன்னதுக்கு பதில் சொல்கிறதுக்கு 2 நாள் ரூம் போட்டு யோசிச்சுட்டு 3ஆம் நாள் தான் பதில் சொல்கிறாரு ஸ்டாலின், அப்பாவை மக்கள் மனதில் இருக்கிறார் அப்படின்னு. இதுதான் நிலமை. அதனால் இவர்களுக்கு அந்த அந்த வறட்சி இருக்குது. இந்த அரசியல் ரீதியாக எந்த நாலேஜும் இல்லை, இருக்கிறவனையும் கூட வச்சுக்கல, எல்லா அடிமைகள், சூப்பர் அது இதுன்னு. நான் ஒரிஜினல் ஆள் எப்படி இருப்பான்னா, சார் சரியில்லை சார், போன தடவையே சோபா மாடல் பேசிட்டோம், திரும்ப அதை பேசினா எடுபடாது சார், அவங்க இந்த இதெல்லாம் நடந்துருக்குது, இதை எடுத்து பேசுங்க, இதில் பேசுங்க, சில விஷயங்கள் நம்ம இப்போதைக்கு தொட வேணாம் சார், கொஞ்சம் விடுவோம். இந்த மாதிரி பேசினுக்கிறான், அவனை போக சொல்லியா, தம்பி நீ வா சொல்லுப்பா, சோபா மாடல் அரசு சார் பவருக்கு வந்துட்டார், ஆனால் அவருடைய தொகுதியிலே பவர் இல்லை, நல்லா இருக்க இப்படிலாம் பேசியிருந்தா. இன்றைக்கி பவர் கட்டுன்றது அது வந்து ஒரு வாரம் தடுமாறிட்டாங்க. ஏன்னா என்ன தடுமாறுற வேலையை இவங்க தடுமாறினாங்க. அப்புறம் மொபைல் யூனிட் போட்டு குறைச்சிட்டாங்க. இன்றைக்கி பவர் கட்டு இருந்தால் ஒரு சேனல் விட மாட்டான், பவர் கட்டுன்னு போடுவான். இல்லை, அதனால தான் கம்முன்னு இருக்காங்க. அதை தாண்டி பவரை இன்னும் ஜென்ரேட் பண்ணுற வேலை எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இப்போ சோலார் வரைக்கும் நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு தான் பண்ணணும். இல்லாட்டி எவ்வளோ பேர் அடிக்கிறவங்க. ஏன் இன்றைக்கி டிடிவி அப்படி அடிக்கக்கூடியவர், என்ன அடிக்க முடியுது அவரால்? இதே வச்சு தான் பேசிகிட்டு இருக்கார், குதிரை பேரம் இது தான். அதை தாண்டி அவரால் பேச முடியுதா? ஏன்னா க்ளீன் கவர்மெண்ட்டுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. நீங்கள் அதில் கமிஷன் வேணாம், இதில் கமிஷன் வேணாம், இந்த டெண்டர் ரத்து இல்லை, க்ளீன் கவர்மெண்ட் டெண்டரில் கமிஷன் வேணாம், பார்ட்டி ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு, ஆனால் கொண்டு வந்து சேர்க்குற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது விமர்சனம் தனி. நீங்கள் சென்ட்ரலைஸ்டு டெண்டர் இதுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க போன கவர்மெண்ட்டில் தான். ரொம்ப மோசமானது அது. அதாவது 38 மாவட்டம் இருக்குன்னா 38 மாவட்டத்துக்கு மாவட்ட ரீதியாக டெண்டர்தாரர் இருப்பான். அவன் சின்ன டெண்டர், அந்த மாவட்டத்துக்குள்ளே ரோடு போடுறது 3 கோடி ரூபா, அவன் வந்து டெண்டரில் மோதுவான். அதில் 3 கோடி ரூபா டெண்டர்னால் கொஞ்சம் கம்மி விலை இது பண்ணி எடுத்து பண்ணுவான். தப்பு நடந்தால் கலெக்டர் கேட்க முடியும், லோக்கல் கட்சிக்காரன் கேட்க முடியும், ஏன்னா லோக்கல் டெண்டரு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா மொத்தமாக ஆகிட்டாங்க. அதை 38 மாவட்டத்துக்கும் ஒரே டெண்டர்தாரர். அதுக்கு எப்படி கண்டிஷன் கொண்டு வராங்கன்னா, 100 கோடி ரூபாவுக்கு நீ டெண்டர் எடுத்து பண்ணியிருந்தனா இந்த போட்டியில் வரலாம். எப்படி வர முடியும்? பெரிய பெரிய கம்பெனிஸ் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து சின்ன டெண்டர்தாரர் எதுவுமே இல்லைன்ற மாதிரி. அப்போ அந்த 100 கோடி டெண்டர்தாரர் யார் இருப்பா? இவர்கள் செட் பண்ண ஆள். அவன் வந்து மொத்தமாக அந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டாக போயிட்டு வேலை வந்து சரியே இல்லை எங்கேயுமே. அப்போ நீங்கள் யாரை போய் கேள்வி கேட்பீங்க? லோக்கலில் இருக்கவங்க யார் கேட்க முடியும்? இல்லை ஒரு எம்எல்ஏ போய் கேட்க முடியுமா? அவன் பெரிய ஆளாக இருப்பான், பெரிய ஆளில் தொடர்பு இருக்கும். இப்படி தான் இந்த 5 வருஷம் போய்க்குது. இங்கே வந்து இப்போ தீ விட்டாங்க எல்லாத்தையும். அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்ட டெண்டர்தாரரை போடலான்னு பழைய சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இது நல்ல விஷயம். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும், எல்லோரும் சம்பாதிக்க முடியும். ஒரே மோனோபாலி ஒருத்தனே சம்பாதிக்கணும்னா எப்படிங்க? இப்போது ஒரு கண்காட்சி நடக்குது, கண்காட்சியில் ஸ்டால் போடுறதுக்கு ஒருத்தன் பானிபூரி கடை போடுறான், ஒருத்தன் போடுவான், ஒருத்தன் ராட்டினம், ஒருத்தன் இது மாதிரி எல்லோரும் போடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பானிபூரி ராட்டினம் போடுறவங்க வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் 10 லட்சம் 15 லட்சம்னு கட்டி டெண்டர் இது எடுத்து ஸ்டால் போடுறான்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து 10 கோடி ரூபா கட்டுற மாதிரி ஆள் தான் எடுக்க முடியும் அப்படின்ட்டு யாருமே போட்டி போட முடியாது. அப்போ 10 கோடி ரூபா கட்டுற ஒரே ஒரு முதலாளி 10 கோடி கட்டி அவனே எல்லா லாபத்தையும் வாரிட்டு போயிடுவான். அந்த லாபத்தை வாரத்துக்காக அவன் 3 கோடி கூட கொடுக்க தயாராக இருப்பான். இதுதான் நடந்தது இவ்வளோ நாளாக. இப்போ அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் சரி பண்ணுறாங்க. அறப்போர் வந்து உங்களை பாராட்டுதுன்னா அது பெரிய விஷயம். இன்றைக்கி அதே அறப்போர் வந்து விஜயபாஸ்கர் சேகர் தான் கடுமையாக எதிர்க்குது. இதுதான் மேட்ரு. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நகர்வுகளை. இது இந்த விஷயங்கள் கைது நடவடிக்கை நோக்கி நகருதா, இல்லை இங்கே என்ன எப்படி இதை டேக்கிள் பண்ண போகிறாங்க திமுக, அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி இது கொடுத்து நிறைய தகவலை பண்ணிட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.